ஹலோ அண்ட் வணக்கம் ப்ரோஸ், நான் தான் உங்கள் ரிஸ்வான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, Minecraft 1.21 100% ஒர்க்கிங் அயன் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன் 100% ஒர்க்கிங்னா, அது அப்படி தான் 100% ஒர்க்கிங்னா நான் பார்ப்போம். நீங்கள் 100% ஒர்க் ஆகிடுறா இல்லைன்னு பார்ப்போம் கைஸ். ஒரு கை பார்த்துற வேண்டியதான். ஸோ ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அயன் ஃபார்முக்கு தேவையான பொருட்களை இப்போ நான் காமிக்கிறேன் என்னென்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 பெட்டு வேணும், அப்புறம் ஒரு 3 சைன் போர்டு, அப்புறம் ஒரு ஓக் ஃபென்ஸ் வேணும். நான் வைக்கல சரியா. அப்புறம் வந்து ஒரு லாவா பக்கெட்டு, ஒரு வாட்டர் பக்கெட்டு, கொஞ்சம் பிளாக்ஸ், அதாவது ஒரு 2 ஸ்டாக்ஸ் ஆஃப் பிளாக் எடுத்துக்கோங்க. அப்புறம் வில்லேஜர்ஸ் ஸ்பானுக்கு வச்சிருக்கேன், நீங்கள் ஒரு 20 வில்லேஜர்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் வந்து டார்ச்சஸ் வேணும், அப்புறம் வந்து லீவ்ஸு, அப்புறம் ஃப்ளெச்சிங் டேபிளுக்கு ஒரு 2 செஸ்ட்டு, ஹாப்பர், அவ்வளோதான். வேறு எதுவும் வேணாம். வேறு ஏதாச்சும் வேணும்னா நான் நடுவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சென்டான இடம், நல்ல ஒரு இடமா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பிளாக்ஸ் ஹை போகிறீங்க. இப்போ நான் 1 பிளாக் ஹையில் இருக்கேன், நான் 10 பிளாக்ஸ் ஹை போனேன். இப்போ 10 பிளாக்ஸ் ஹை வந்தாச்சு. இப்போ ஒரு 77 பிளாட்ஃபார்ம் கட்டேன். 7 பண்ணியாச்சு. 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ இங்கிட்ட ஒரு 7. ஓகே, அருமை. 7 பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிட்ட ஒரு 7. அப்படியே இங்கிட்ட ஒரு 7. அருமை. இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்றேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பெட்ஸ் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணி 20 பெட்ஸ் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிட்டு இப்படி வைக்கணும். 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 20. ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டேன். 20. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃப்ளெச்சிங் டேபிள்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃப்ளெச்சிங் டேபிள் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளெச்சிங் டேபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த கார்னர் அந்த மேலே அந்த பெட்டோட அந்த பில்லோ பிளாக் மாதிரி இருக்குல்ல, அந்த மேல் பிளாக் அங்கேருந்து வச்சுருங்க. இந்த கார்னரை விட்டுருங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து வைக்க வேண்டியதுதான் 4 சைடுமே. ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்லாம் வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து வைக்க வேண்டியதான். இப்படியே வச்சுட்டே வந்தோன்னா அந்த இங்கிட்ட ஒரு 5, அங்கிட்ட ஒரு 5, அங்கிட்ட ஒரு 5, அங்கிட்ட ஒரு 5 × 4 20. ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து அந்த தலைவணி பிளாக், அந்த கார்னரான தலைவணி பிளாக் இருக்குல்ல, இந்த தலைவணி பிளாக் அதை கிளிக் பண்ணாமல் அந்த பக்கத்தில் கிளிக் 5 இருக்கும், சுற்றி 4 இடத்துல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி விட்ருங்க. இந்த ஃப்ளெக்சிங் டேபிள் பிளாக்ஸை ஃபில் பண்ணி விட்ருங்க. பெட்டில் ஜம்ப் பண்ணிட்டு இந்த பிளாக்ஸ்லாம் ஃபில் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த 4 கார்னரில் ஒவ்வொரு பிளாக் வச்சுருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் 3 பிளாக்ஸ் ஹை போகணும். 1 2 3 எல்லா இடத்துலையும் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு டார்ச் எடுத்துக்கோங்க. ஒன்லி 1 டார்ச் இருந்தால் போதும். சென்டரில் வச்சுருங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க. சென்டரில் ஒன்று, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது எதுனா நம்ம வில்லேஜரோட சேஃப்டிக்காண்டி தான் பண்ணுறோம். கீழே வந்து ஜாம்பிஸ் வந்து வில்லேஜர் வந்து இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க கூட்டமாக. இந்த இடத்துல ஒரு சம் டார்ச்சஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நைட் நேரத்துலேயும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்காண்டி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, வில்லேஜர்ஸை வந்து நான் ஸ்பான் பண்ண போகிறேன். நீங்கள் கூட்டு வரணும். அது நீங்கள் வில்லேஜர் ப்ரீட் வழியாக கூட்டு வரலாம், இல்லை 20 வில்லேஜரையும் வில்லேஜ்லேருந்து கூட்டு வரணும். ஓகே, இங்கே முக்கியமாக 2 வில்லேஜ் தேவைப்பட மாட்டாங்க. ஒன்று க்ரீன் கலர் வில்லேஜர், இன்னொன்று அந்த பேபி வில்லேஜர். நீங்கள் பேபி வில்லேஜர் கூட்டு வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் பேபி வில்லேஜர் கூட்டு வந்து நீங்கள் வளர்த்துக்கலாம். ஆனால் க்ரீன் கலர் வில்லேஜர் கூட்டு வரக்கூடாது. ஸோ பேபி வில்லேஜர் க்ரீன் கலர் வில்லேஜர் இருந்தாலும் கொண்டுருங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து வில்லேஜர் ஸ்பான் பண்ணுறேன். 20 வில்லேஜர் நான் ஸ்பான் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சராக மாறிடுவான். இதான் மாறிட்டான் ஃப்ளெச்சராக. இப்படி ஒரு 20 வில்லேஜர் நான் ஸ்பான் பண்ணுறேன். இந்த பேபி வில்லேஜர்ன்ட்டா இவன் நம்மளுக்கு இப்போ தேவைப்படும். ஏன்னா நான் வந்து நீங்கள் பேபி வில்லேஜரை கூட்டு வரலாம். ஆனால் அவனை சீக்கிரம் வந்து இது பண்ணலாம். இவன் 2 வில்லேஜரை கூட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பிரெட் கொடுத்து அவங்கள வந்து ப்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் அப்படியே நான் ஒவ்வொரு வில்லேஜராக ஸ்பான் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவெல்லாம் ஓகே. வில்லேஜரும் வேணும் நம்மளுக்கு. இவனே கொண்டு வர வேண்டியதான். நீங்கள் கூட்டு வர வேணாம். க்ரீன் வில்லேஜர் சப்போஸ் பேபி வில்லேஜர் வளர்ந்ததுக்கப்புறம் க்ரீன் வில்லேஜர் ஆனானா நீங்கள் அவனை வந்து அடிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு வில்லேஜர் ஸ்பான் பண்ணி பார்ப்போம். இவன் வந்து மாற மாட்டோம். 20. ஓகே, நான் தப்பாக சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த வில்லேஜர் மாரில் இவனை அடித்து கொண்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ இதில் உள்ள எல்லோரும் ஃப்ளெச்சராக இருக்காங்க மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லோரும் ஃப்ளெச்சராக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பிளாக்ஸ் எடுத்துக்க வேண்டியதான். கையில் பிளாக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கேட்ச் ஸ்பான் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி. கேட்ச் ஸ்பான் ஆனாலே அயன் கோலம்ஸ் ஸ்பான் ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அயன் கோலம்ஸ்னால் நீங்கள் கீல் பண்ணால் சாரி ப்ரோ ஃபஸ்ட்டே சீக்கிரம் சின்னதில் அயன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அப்புறம் 3 பிளாக் ஹை ஏற்றிடுங்க. ஓகே, இப்போ ஒரு 2 பிளாக் ஹை ஏற்றிடுங்க ஃபார்மை. ஒரே ஒரு சென்டர் பிளாக் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பிளாக்கையும் ஹை ஏற்றிடுங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த பிளாக்கு ப்ளேஸ் பண்ணிட்டே இருந்தால் வந்து அயன் கோலம் ஸ்பான் ஆயிரும். ப்ளேஸ் பண்ண அயன் கோலம் ஸ்பான் ஆயிரும்னா இல்லை, ஸ்பான் ஆயிரும். ஓகே, நான் இப்போ வந்து அயன் வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் கோலம் ஸ்பான் ஆகிடுச்சு கைஸ். வெயிட்டலாம். ஓகே, நான் நினச்சது கரெக்டாக இருக்குமோ தெரில, பட் அயன் கோலம் ஸ்பான் ஆகிடுச்சு. சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு கில்லிங் சிஸ்டமும் சார்டிங் சிஸ்டமும் கலெக்டிங் சிஸ்டமும் மட்டும் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து 2 சைடு வாட்டர் ஊற்றி விட்டுக்கோங்க. இங்கிட்ட ஒன்று இந்த 2 அயன் கோலம் ஸ்பான் ஆகிடுச்சு கைஸ். இப்போ தான் பார்க்குறேன். இன்னொரு வாட்டர் பாக்கெட் ஊற்றி விட்டுருக்கோங்க அங்கிட்டு. ஓகே, அது கரெக்டாக அங்கே போதான். அங்கே கொஞ்சம் தள்ளியே போனால் கூட பிரச்சனை இல்லை. நான் அந்த பிளாக்கில் கரெக்டாக போனேன். ஓகே ஓகே கைஸ், தெரியாமல் உடச்சிட்டேன். ட்ரௌன் ஆயிடுவேன் எங்கள் கைஸ் வில்லேஜர்ஸு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ ஹாப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இதில் இருக்குது மெட்டீரியல். அயன் கோலமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொண்டுறேன்டா. ஃபஸ்ட்டு எங்கடா இருக்குது பிக்காக்ஸு எடுத்துக்கொள்கிறேன்டா. ஃபஸ்ட்டு இதை ப்ளேஸ் பண்ணும். ஐயோ ஏதோ உடச்சுட்டேன்னு தெரியல சரியா. சரி ஓகே, பார்த்துக்கலாம். அது ஒன்றும் ஆகாது பெருசாக. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 2 செஸ்ட்டு வச்சு விட வேண்டியதான். 2 செஸ்ட்டு ஒன்றா போதும். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து செஸ்ட்டு வைக்கிறேன். நான் ஹாப்பர் வச்சுட்டு செஸ்ட் வைக்கிறேன். நீங்கள் அப்படி வைக்க வேணாம். நீங்கள் வந்து செஸ்ட் வச்சுட்டு தான் ஹாப்பர் வைக்கணும். அப்போ தான் வந்து கனெக்ட் ஆகும் கரெக்டாக. அப்போ 2x2 பிளாட்ஃபார்ம் எடுக்கோங்க செஸ்ட்டு செய்யறதுக்கு. அங்கேயே லீஃப் வச்சுக்கோங்க. லீஃப் வைக்கிறது மெயின். நான் லீஃப் அதுக்கு தான் எடுத்துருக்கேன். ஸோ வந்து 2 செஸ்ட் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, செஸ்ட் இப்படி உட்காந்துக்கிட்டு ஹாப்பரை பார்த்து வச்சாலும் சரி. இப்போ வேணாம், நீங்கள் வந்து அப்படி வைக்கிறவங்க அது கூட ஹாப்பரை பார்த்துட்டு வைக்க. ஃபஸ்ட் வச்சுட்டு ஹாப்பர் அப்புறமேட்டிக்கு வைங்க. அதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு எப்போவுமே. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் வந்து இங்கிட்டு வாட்டர் ஊற்றி விட்டுறேன். இங்கிட்டு மட்டும் வாட்டர் ஊற்றி விட்டுருக்கேன். எனக்கு சளி பிடிச்சிருக்கு கைஸ். அதுதான் கைஸ் ரொம்ப கொடன்னு பேசுகிறேன் கைஸ், கோல்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அங்கிட்டு ஊற்றி விட்டுற வேண்டியதான். அங்கிட்டு தான் ஊற்றி விட்டுருவேன். இப்போ எல்லாமே சென்ட்ரல் பிளாக்கு போவாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து கில்லிங் சிஸ்டம் பண்ண வேண்டியதான். ஸ்டார்டிங் சிஸ்டம் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் சிஸ்டம் நான் தப்பாக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு செஸ்ட் வச்சுட்டு தான் அப்புறம் ஹாஃப் வைக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கோங்க. அது பேர் என்ன, அது ஏதோ சொல்லுவாங்க, ஃபென்ஸ் கேட் எடுத்துக்கோங்க. அது மெயின். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அது போதும் கைஸ். இந்த வீடியோ திரும்ப ரீஅப்லோட் பண்ணணுமா பண்ணுறேன். திரும்ப ஏதாச்சும் பண்ணணுமா பண்ணுறேன். மாப்ஃபார்ம் கட்டணுமா கட்டுறேன். என்ன வேணாலும் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணுற வர்றவங்க கன்ஃபார்ம் வரலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோடய யூடியூப்
யூடியூப் சேனல் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணலாம். உங்கள் யூடியூப் சேனல் ஐடியா கொடுத்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்தா கூட நான் பண்ணலாம். நீங்கள் கொலாப் பண்ணுங்கள். நான் இது டிஎம் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. ஸ்மூத் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு அந்த ஹாப்பருக்கு பின்னாடி உள்ள பிளாக்கில் ஒரு பிளாக் பேஸ் பண்ணுங்கள். அதுபோலுமே வேலையை காமிக்கிறதே எல்லாம் அங்கே போய் நம்ம சேர்ந்துடுறாங்க. கைஸ் கொண்டா சரியாக வருது, கொண்டுறேன் போருங்க. கைஸ் பேசவே முடியல ஒழுங்காகவே. ஃபார்ம் உங்களுக்கு புரிஞ்ச மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், புரியாட்டி சொல்லுங்கள், நான் திரும்ப கூட போடுறேன், ரெடியாக தான் இருக்கேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத் ஸ்டோன் வச்சிட வேண்டியதான். ஓகே, அருமையாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபென்ஸ் கேட் எடுத்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்கே மேலே ஏறிட்டான், அது இந்த பிளாக் வச்சுன்னு ஏறிட்டான். அந்த இடத்துல நீங்கள் மேலே வந்து லீவ்ஸ் வச்சுட்டா போதும். இப்படி வச்சுட்டு இது சைன் போர்டு எடுத்து ஃபென்ஸ் கேட்டுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருங்க. அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வச்சுட்டு ஃபென்ஸ் கேட்டுக்கு மேலே கேட்லாம் போயிட்டு பிரச்சனை இல்லை, கேட்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். நிறைய கேட் கிடைக்கும் இதில். ஓகே, ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு கைஸ். ஓகே, இந்த ஃபென்ஸ் ஹாப்பரில் ஒன்று வச்சுருக்கேன் அது மெயின். அப்புறம் ஃபென்ஸ் கேட்டுக்கு மேலே ஒன்று வச்சிடணும். வச்சுட்டு கீழே உள்ள பிளாக்கை உடச்சி சரி அந்த ஃபென்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இந்த கீழே அங்கே தள்ளி வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆங்கிலம் உள்ளே தள்ளி விட்றோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டு அந்த பிளாக்கை உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து லாவா எடுத்துக்கோங்க. லாவா எடுத்து கரெக்டாக வந்து அந்த 2 சைன் போர்டுக்கு நடுவு பிளாக்கில் ஊற்றுங்க. ஓகேவா? ஊற்றுனீங்கன்னா வந்து இப்படி இருக்கும். இப்போ வந்து அந்த அயன் கோலம் வந்து அங்கே ஸ்பான் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து லீஃப் வைக்கிற மாதிரி வரும். இப்போ அந்த லீஃப் அங்கே வைக்கிற மாதிரி வரும். நான் அப்புறமாட்டிக்கு எல்லாம் வைக்கிறேன். ஃபஸ்ட் இந்த லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. லீவ்ஸ் எடுத்து எல்லா இடத்துலையும் வைங்க, சுற்றின்னு வைங்க. ஆனால் வந்து லாவாக்கு பக்கத்தில் உள்ள பிளாக்ஸ் லைக் அந்த டயாக்னல் பிளாக்கு கீழே ஜாம்பிட்டை விட்டுட்டேன். பக்கத்தில் உள்ள பிளாக்கு, டயாக்னலான பிளாக்கு எல்லாத்துலேயுமே வச்சுருங்க கைஸ், அது பிரச்சனை இல்லை, வச்சுருங்க. இப்போ வந்து அயன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உள்ளே போய் ஆகிறான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வச்சுவிட்டு நான் ஃபஸ்ட்டு தப்பாக வச்சுருப்பேன், அப்புறம் வந்து உடச்சி விட்டேன். இப்படி வச்சா வந்து சில இதில் வந்து தீ பிடிச்சிரும், லீவ்ஸ் தீ பிடிச்சிரும். அது மெயின். இது தரல புது அப்டேட்டில் ஏதாச்சும் மாற்றிருக்காங்க. ஏன்னா நம்ம 1.21.75 ஏதோ வந்துச்சு புது அப்டேட்டு. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து சர்வைவல் சீரியஸும் ட்ரை பண்ண ரெடியாக இருக்கேன். நான் பண்ணுறேன் இருக்கேன். அது அப்டேட்ஸ்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதான் இருக்கும். மேக்ஸிமம் அப்டேட்ஸ் தான் போடுவேன். ஸோ ஓகே, இப்படி வச்சுட்டு நான் அதை உடச்சி விட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல லீவ்ஸ் வச்சுட்டு ஸ்லாப் எடுத்துக்கோங்க. ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் எடுக்கிறது தான் பெஸ்ட். எனக்கு என்னமோ ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் தான் பெஸ்ட்டு. அதை எடுத்து அந்த 5 பிளாக்கில் வச்சு விட்ருங்க. 5 பிளாக்லேயும் வச்சுட்டா அங்கேயும் அயன் கோலம் ஸ்பான் ஆக மாட்டான். ஸோ அவ்வளோதான். இதான் நம்மளோட ஃபார்ம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என் கீழே எல்லாம் நிற்கிறாங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் நம்ம ஃபார்மு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அயன் கோலம் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ ஏஎஃப்கே பண்ணுதுங்கிறதெல்லாம் நான் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இந்த அயன் ஃபார்ம் எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் ரிஸ்வான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ரிஸ்வான். பாய் ஃப்ரம் ரிஸ்வான். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.